ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலஜன ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க ஏடு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டியில கடகடகடகடன் சத்தம், கத்திப்பாரா பாலத்து மேல அண்ணாந்து பார்த்தா முதல்வர் நிற்கிறார். மக்கள் எல்லாம் குய்யோ முறையோன்னு அமையக்காடு போடுறாங்க. ஏன்னா முதல்வரை பார்க்குற ஒரு ஆர்வம். இப்படி நிறைய விஷயங்கள் ஆர்வத்தோட நம்ம தர்பார்ல சுட சுட கிடக்கு. சூட சுவையா ஒன்று ஒன்றா எடுத்து பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். செம சீனுமா, அப்படியே செம சீனுமாக்குள்ள போறோம். மீண்டும் மாமல்லபுரம் அப்படியே மலர்ச்சியோடு இருக்கு. மஞ்சள் கலரா கொடி இருக்கு. அப்படியே அக்கினி சட்டி கப கப கபன்னு எரியிற மாதிரி அதில் ஒரு குண்டை வச்சு எல்லாரும் குதூகலிக்காக. ஏன்னா மீண்டும் அன்புமணியை தலைவராக்கிட்டதுனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கு கடல் அலையை விட அதிகமா இருக்கு. தலைவர் பதவிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்படியே என்னுடைய பெருந்தன்மை, என் தந்தையின் பெருந்தன்மை, நம்ம ஐயாவின் பெருந்தன்மை அப்படின்னு பொங்குறார். என்னன்னா போன தடவை ஐயா கூட இல்லை, இந்த தடவை ஐயா கூட இல்லை. ஆனா இந்த தடவை தம்பி எதிர்காலத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நம்மளுடைய பாமகவை நீ கட்டி காப்பாத்தி 31 ஆட்சியில உக்காந்தாத்தான் இந்த ஐயாவுக்கு நிம்மதினு கொடுத்திருக்கார். சூளுரைப்போம், ஆட்சியை கைப்பற்றுவோம். ஐயா அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். இது நிச்சயமாக நடக்கும். காரணம், நம் கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி. நம் கட்சியின் கொள்கைகள் அப்படிப்பட்ட கொள்கைகள். நம் கட்சிக்கு தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு வேறு கட்சியாக, அதாவது மாற்று கட்சியாக நமக்கு தனித்துவம் இருக்கிறது. PMK is a different party in Tamil Nadu than other parties. நமக்கும் மற்ற கட்சிகளும் தனித்துவம், சிறந்த கொள்கைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தைரியத்தோடு நம்பிக்கையோடு நான் சொல்கின்றேன், வருகின்ற 2031 தமிழ்நாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி ஆளும், உறுதியாக ஆளும். அதற்கேற்ப வியூகங்களை நாம் அமைப்போம். அதற்கேற்ப செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும். அப்படியே சட்டுன்னு காங்கிரஸ் பக்கம் சாட்டை எடுத்து சரார் தலார் சலார் வீசுறார். இங்கேயும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க, அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. நீங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிய. ஆனா அணைக்கட்டுன்னு சொன்னா அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான வார்த்தையும் கிடைக்க மாட்டேங்க. நாங்க வேணா நோட்ஸா போட்டு தர, அதை எடுக்க மாட்டேங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்னு காங்கிரஸ் மட்டுமில்ல ஆளுங்கட்சியும் அடிச்சு தாக்குறார். மேகதாது அணை கர்நாடகா கட்டணும்னா தமிழ்நாடு அனுமதி தேவையில்லை என்று ஒரு பதில் நாடாளுமன்றத்தில் என் கேள்விக்கு பதில் அளித்திருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு பொய், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். இது எவ்வளவு தீர்ப்புகள் இருக்கிறது, எவ்வளவு ஒப்பந்தங்கள் இருக்கிறது, எவ்வளவு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. அதுல உச்சநீதிமன்ற தீர்ப்புல 18வது பாகத்துல அதுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வச்சு மறைமுகமா அனுமதி தேவையில்லைன்னு. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் தமிழ்நாட்டுக்கு. இது வெளி வந்த பிறகுதான் மற்ற கட்சிகள் எல்லாமே ஆமா ஆமா ஆமா. இது பெரிய சூழ்ச்சி. ஏன்னா மத்திய அரசு அவங்களுக்கு கர்நாடகாவில் 2028 தேர்தல் வர இருக்கிறது. பிஜேபி கர்நாடகாவில் வெற்றி பெற வேண்டும் என்று அவங்களுடைய நோக்கம். காங்கிரசுக்கு கர்நாடகா இப்ப ஆளுங்கட்சி, காங்கிரஸ் கர்நாடகாவில் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு அவங்களுடைய நோக்கம். ஆக ரெண்டு கட்சியும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரவிடாம அங்க மேகதாது கட்டியே தீர்வோம். மேகதாது கட்டினா அங்க வெற்றி பெற்று விடுவாங்களாம். அடிக்கல் நாட்டினா போதும் வெற்றி பெற்று விடுவாங்க. இப்படியெல்லாம் பெரிய சூழ்ச்சிகள் நடக்குது. இது சம்பந்தமா தான் நான் அறிக்கை வெளியிட்டேன்.
யாரை பார்த்து போட்டிக்கு கூப்பிடுறீங்க? யார் யாரோட போட்டி? நாங்கெல்லாம் சொந்தமா நின்று ராத்திரியும் பகலுமா வெயில் மழை காத்து புயல் எல்லாத்துலயும் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற நாங்க எங்க? நீங்க எதுவுமே பண்ணாம புறக்கட வழியா உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாங்க தான் பெரிய ஆளு, எங்களை அடிச்சா திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்ற நீங்க எங்கன்னு நம்ம சூரிய வம்சத்துல வர்ற வசன மாதிரியே பேசுறார். உடனே இங்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு புதுசா தலைவர் வந்திருக்கிறார். அவர் பார்த்தா மடிச்சு சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டு, ஐயோ நாங்களாம் ராணுவத்தை பார்த்துட்டோம், துப்பாக்கி சூட பார்த்துட்டோம், தடியடியை பார்த்துட்டோம், ஜெயில எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம், நீங்க அப்ப பிறக்க கூட இல்லை, நாங்க பேசுறோம்னா அமைதியா போய் நாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க தனியா நின்று எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். தனியா நின்று உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தனியா நின்று பேச வந்துட்டீங்க. அங்க கர்நாடகாவில் DK சிவகுமார் வந்து குழந்தையை கிள்ளி விடுவாராம். அங்க காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ் முதலமைச்சர் DK சிவகுமார் குழந்தையை கிள்ளி விடுவாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க வந்து தொட்டில் ஆக்குவாங்களாம். என்ன டிராமா, என்ன நாடகம்? இவங்க கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி 1ஆம் தேதி வராரு. இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வராரு. சரி, வந்து அவர் சொல்லட்டும். இப்போ அப்படியே நம்ம முதுபெரும் அரசியல் தலைவர் துரைமுருகன் ஐயா இங்க வாருங்க, அங்க பேசணும் இங்க பேசணும், அப்போ போய் பேச போறோம் இப்போ போறோம், இதெல்லாம் வேண்டாம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு, அந்த நகலெல்லாம் இருக்கு. அந்த தீர்ப்பு பத்திரம் எடுத்து வச்சு அடுக்கு வச்சு அழகழகா பாயிண்டோட பாயிண்டை எடுத்து போட்டு அவங்கள மடக்குங்க ஐயா. அதை விட்டு புட்டு அங்க பேசுற இதெல்லாம் வேண்டாம். நாங்க சொல்றது கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேளுங்கன்னு முதல்வருக்கு இங்கிருந்து டியூஷன் நோட்ஸ் அனுப்புறார். சார், எம்ஜிஆர் பேசுறது நாங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரணும் இல்லையோ? கேஸ் போடுறீங்க, கேஸ் முடிவு வர்றது நீங்க என்ன பேசிக்கலாம், நாங்க பேசிக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு பட்டா உங்களுக்கு கொடுத்துட்டான், உன் பக்கம் ஜட்ஜ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் என் கூட பேசுறேன், ஜட்ஜ்மெண்ட்டை காட்டுங்க. போய் இது மாதிரி நடத்துறாங்க. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இது தூக்கி அதாவது காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கூட இது அந்த ட்ரிபியூனலே சுப்ரீம் கோர்ட் வரையும் பார்த்து அதிகாரம் கிடையாது. அதை செய்யக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒருவேளை மத்திய அரசு கர்நாடகா தேர்தலை மனசில் வச்சு அவங்க இதுக்கு சாதகமான போக்கை கையில் எடுக்கிறாங்க. இதுல என்ன ஒன்றும் போக்காக்கலாம் சார். மக்களுடைய வாதார பிரச்சனை போக்கு காட்டக்கூடாது சார். மக்களுடைய வாதார பிரச்சனை போக்கூடாது. எந்த கட்சியா இருக்கட்டும், அதை பத்தி நான் கவலைப்படல. மக்கள் வயிற்று பிரச்சனை இது. அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். நான் பார்லிமெண்ட்ல நடந்த ஸ்பீச்சை கேட்டேன், பார்த்தேன், ரத்தம் கொதிக்குதுங்க. என்ன பண்றது, வயசாகி போச்சு, என்னால எழுந்து வர முடியல சடக்குன்னு. எங்க ஆட்சியா இருந்தா இந்நேரம் மழை எல்லாத்தையும் எடுத்து கவுத்தி மூடி இருப்போம் தெரியுமில்ல. இப்படி பேச விட்டுட்டுலாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறலா. பார்ப்போம், காலையில பார்த்ததுலேருந்து அப்படியே ரத்தம் கொதிச்சு போச்சு. ஏடா திருப்பலாங்களே மறுபடியும், அதாவது மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டே கிடையாதுன்னு சொல்றாங்க. மாநில லைப்ரரி ஸ்டேட்டை கேட்கக்கூடாதுன்னு சொல்றானே. நிச்சயமா சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருப்பாங்க. எடுத்து என்னால் ஆன அளவு இங்கே படிச்சு பார்த்து அதனால இது ஒரு அதை பற்றி அரசாங்கம் நாட்டுக்கு துடிச்சு இருக்கணும் சார். நாட்டுக்கு துடிக்கணும். தளபதியாக இருந்தால் என்னத்துக்கு விரட்டி இருப்பாரு, எங்கிக்க டெல்லிக்கே விரட்டி இருப்பார். தளபதியாக இருந்தால் என்னத்துக்கு எனக்கு காய் வேலை உப்பு விட்டுருக்க மாட்டார் அவர். அதாவது அத்தனை ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருப்பாரு. நானே பண்ணி சரி பண்ணி என்ன பண்றது? இந்த அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ இந்த அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இவங்க நாங்கள் சந்திச்சு பேச்சுவார்த்தை தீர்வு காணுவோம் சார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பு சார். அதை மறுக்கணும் சார், அதை மறுக்கணும். அதுக்கு ஆதாரத்தை கொண்டு போய் காட்டி, நான் சொன்ன மாதிரி எடுத்து காட்டி பாரு, சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது, நீங்க இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு
நிச்சயமா பிரிவிலேஜ் மோஷன் கொண்டாடுறோம். அந்த மந்திரி மேல நானா இருந்தேன்னா உள்ள பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வருவேன். Subversing the facts. உண்மையை மறைக்கிறார். Subversing facts. உண்மை மறைக்கிறார். ஆகையினால it is a privilege. That is the rules of the assembly. சில விஷயங்கள்ல நாம பகைமையை மறந்து வேற்றுமையை மறந்து ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா எதுல இருக்கிறவங்க ரொம்ப வலுவான இடத்துல இருக்கிறாங்க, அவங்க நம்மளை அடிச்சு அமிக்கி கீழே திருச்சிடப்படாது. நமக்குள்ள 1000 இருக்கிறான், அது வேற. ஆனா இது பொதுப்படையான விஷயம், தண்ணி இருக்கிறது. இப்ப நாம ஒண்ணு போல ஒண்ணுக்குள்ள ஒன்னா கையை கூத்தம், அப்படியே இரும்பு பாலமா எக்கு மாதிரி இருக்கணும் காரலா. நான் இப்போ யார் துரோகம் பண்ணாங்க என்ன சமாச்சாரம் கிழிச்சிடுவேன். ஆனால் நானே அந்த வேலையை செய்ய விரும்பலை. என்னை திட்டினாலும் பரவாயில்ல, அவங்க காவேரியில் மட்டும் ஒற்றுமையாக இருக்குன்னு கேட்குறேன். இது பெரிய பிரச்சனை சார். இது அது ஒருத்தனாக செய்திட முடியாது சார். 4 பேருடைய யோசனை வேண்டும் சார். ஆகையினால 4 பேருக்கு அட்லீஸ்ட் அசம்பிளியில் இருக்க எதிர்கட்சி தலைவர் கூட கூட்டாக பேசியிருக்கணும். பார்த்து போன என்ன பேச போகிறேன் என்ன போகிறேன்னு சொல்லவே போகிறேன். இந்த பிரச்சனை வந்துக்கிறது. இனிமேல் தமிழ்நாட்டை கேட்கவே தேவையில்லைன்னு ஒரு நிறுத்தி இருப்பாங்க. இது அத்தனை முடிஞ்சு போச்சு நம்ம சமாச்சாரம். அத்தோட இந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் டெப்டி மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டை அவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாம் க்ளோஸ். அதை எழுத்து அணிபடி மறுக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் என்னத்துக்கு எழுந்து நிற்கணும்? நீர்வளத்துறை என்னத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குற மந்திரியுடைய ஸ்டேட்மெண்ட்டு என்ன சார்? அதிகாரிகள்லாம் இருக்காங்க, இல்லாமல் போயிட்டாங்க. அப்படியே நம்ம வீரபாண்டி ஐயா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு. இங்க பாருங்க, நாமெல்லாம் எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா தானே, ஒன்னா மண்ணா சுத்துறோம், பழகுறோம், பேசுறோம், போன் போட்டோம், வாங்க டீ சாப்பிடுங்க, எல்லாம் பேசுறோம்ல. அப்புறம் ஏன் இந்த தண்ணிக்குள்ள மட்டும் இவ்வளவு தறிக்கணத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம்? தயவு செஞ்சு அதை அப்படியே விட்டுட்டு பழையபடியே நல்லா ஒன்னா கையை கொடுத்து டான்ஸ் ஆடலாம்ல, தசரா பண்டிகைக்கு ஆடின மாதிரி அப்படின்னு சமாதான புறாவை சலுசா பறக்க விடுறார். தமிழக அரசின் கொள்கை நிலை மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அது சரி, அது மிக உறுதியாக இருக்க வேண்டும். கர்நாடக அரசு தான் இதில் அரசியல் செய்யக்கூடாது. தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீர் திறந்துவிடப்பட வேண்டும். சட்டத்தின் ஆட்சி முறை நிலைபெற வேண்டும் என்றால் நீதிமன்றம் காட்டியிருக்கிற வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும். இது இரு மாநிலங்களின் நதிநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்ல. நீண்ட நெடுங்காலமாக கன்னட மொழி பேசுகிற நமது சகோதரர்களும் தமிழ் மொழி பேசுகிற நமது சொந்த மக்களும் இணைந்து நட்புறாக வாழ்வதனுடைய அடையாளம். காவிரி வெறும் நீர் அல்ல, அது தமிழ் மண்ணின் தொன்மை, தமிழ் மண்ணின் பண்பாடு. எனவே அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்லை. தடுத்தாலும் தடை மீறி காவிரி அன்னை தமிழ் மண்ணுக்குத்தான் வரும். இங்கே வந்தால்தான் காவிரி முழு பொருள்படும். அப்படியே திமுக பிசிக கவுன்சிலர்கள் எல்லாம் சடக்குன்னு மாநகராட்சி மன்ற கூட்டத்துக்கு கூட பாய விரிக்காமலே படுக்காங்க. என்னன்னு கேட்டா, சேலத்தில் தண்ணி பஞ்சம் இருக்கியா, அதை விட்டு தனியார் நிறுவனத்துக்கு கொண்டே மலை ஊத்துனா அவிய நல்லா இருப்பாங்க. இங்க குடிக்க தண்ணி இல்லாம எல்லா மக்களும் கஷ்டப்படுத்தாங்களே, இதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. அதனாலதான் படுத்திருக்கோம்காக சடக்குன்னு எழுப்பிடுங்க, அப்படியே தூங்கிட போறாங்க எல்லாரும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. வாங்க நேரம் முதல்வர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் ஆள போறான் தமிழ் என்ற மாதிரி டப்புன்னு கையெழுத்து போட்டு நம்மளெல்லாம் ஆள வச்சிருவாரு அப்படின்ட்டு போனா மனுஷாங்க இல்ல. என்னன்னு கேட்டா, ஐயா இப்பதான் டிக்கெட் எடுத்து மெட்ரோ ரயில்ல நந்த இடத்துக்கு போயிருக்காருடா, போய் அங்கே பாருங்கட்டா, ட்ரெயின்ல டச்சுக்குன்னு போறாரு. மெட்ரோ ரயிலில் போகிறதுங்கிறது எல்லா தலைவர்களுக்கும் விருப்பமான ஒன்று தான். போகும்போது செல்ஃபி எடுப்பாங்க. ஆனால் இங்கே வாரீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தி ஆகி போச்சு. பல பேர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செல்ஃபி எடுக்க முடியாமல் ட்ரெயினே திணறி போச்சு. ஆமாம், நல்ல தலைவரியா செல்ஃபிக்கு நல்ல போஸ் கொடுக்காருங்காங்க. ஓடி போய்
நந்தனத்தில் மனுவை கொடுத்துடலான்னு பார்த்தா மனுஷன் கிண்டிக்கு விட்டான்ட்டாங்க. சரி கிண்டி பக்கம் தானே குடுன்னு போயிடலாம்னு இவளும் போனா எங்கன்னு கேட்டால் அண்ணா அணிக்கார் வரங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலே இருக்கலாம். அந்த அப்படி ரவுண்டாக ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதில் போய் ஆய்வு பண்ண போகிறோம்னு அங்கே விட்டார். அங்கே யார் ஏற, சரி ஏறிடலான்னு பார்க்குற நேரத்தில் கை அசைச்சு நான் கீழே வர்றேன்ட்டார். அப்படியே யார்கிட்டையாவது இதை கொடுத்துங்கிட்ட சேர்த்துடலான்னு பார்த்தா ராஜ்மோகனையே சடக்குன்னு மாற்றார். இந்த பாருங்க அங்கங்கே இப்படி தண்ணி பிரச்சனை இருக்கு, தயவு செஞ்சு இதை முதல்வர் காதலை கொண்டே கொடன்னு குடமாக கொட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போட்டோன்னே நான் எதுக்கு இருக்கிறேன், சடக்குன்னு கொண்டே முதல்வர்கிட்ட சொல்லிடுவோம்ல, தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம் தான், நீங்கள் கவலைப்படாதீங்காரு. மனு கொடுக்க போனவங்களுக்கு தான் கொஞ்சம் கிறுகிறுன்னு ஆகி போச்சு. தமிழ்நாடு அரசும் தமிழக வெற்றி கழகமும் தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் எப்போதும் முதன்மை, எப்போதுதான் அதுதான் அவர்களினுடைய நிலைப்பாடு என்பதை மீண்டும் தெளிவாக நான் மேடையிலே கூட அதான் சொன்னேன். கவர்னர் அவர் கலந்து கொள்ளக்கூடிய ஃபங்க்ஷன்ல அவர் ஒரு விஷயம் வச்சிருக்கலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அன்றும் இன்றும் என்றும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு மட்டும் தான் முதலிடம். தமிழ்தாய் வாழ்த்தோடு தான் எங்களுடைய நிகழ்ச்சி தொடங்கும் என்பதை தெளிவுபடுத்தும். எதிர்கட்சிகள்லாம் மத்திய அரசு நடவடிக்கைகள் எல்லாம் ஒருபோதும் இல்லை. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் விவகாரம் சொல்லியிருக்கேன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் மாளிகையில் ஒரு விழாவில் பங்கெடுத்தார். தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு நடைபெற்ற அந்த விழாவில் அவர் இருக்கும்போதே, அன்னைக்கு அவர் சீஃப் மினிஸ்டர், அவர் இருக்கும்போதே தமிழ்தாய் வாழ்த்தை பின்னால் தான் பாடினார்கள். அதனால எங்களை பொறுத்த வரைக்குங்க இதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். நாங்க எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, ஆளுங்கட்சியாக வந்த போதும் சரி, தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய எல்லா விழாக்களிலும் தமிழ்தாய் வாழ்த்தோடு தான் தொடங்குவோம் என்பது பழமை. அதுதான் எங்களுடைய நிலை. எல்லாரும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு விதமான யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ராஜ்மோகன் ஐயாவுக்கு பள்ளிக்கூடத்து மேல பயங்கர யோசனை, பிள்ளைகள் மேல. என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இந்த சாம்பார் அப்புறம் இந்த சுரக்கா கூட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பிரியாணி போட்டா நல்லா இருக்குமே மாணவர்கள் நினைச்சது அவருடைய மனசுக்குள்ள டிங் டிங் நடிச்சிருக்கு. எம்ஜிஆர் ஐயா கொண்டு வந்தது, காமராஜர் ஐயா கொண்டு வந்தது மாதிரி நானும் ஏதாவது புதுசாக கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டுடலாமா பிரியாணியேன்னு பார்க்குறேங்காரு. என்ன பிரியாணி ஓடுவீங்கிறது அங்கே கேள்வியே இல்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள்கிட்ட பல கோரிக்கைகளை நான் முன்வைத்து இருக்கிறேன். அதுல அந்த கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கான தரவுகளையும் கொடுத்திருக்கிறேன். நம்முடைய பள்ளிக்கூட குழந்தைகள், அரசு பள்ளிகளினுடைய அந்த சீருடைகளை எப்படி மேம்படுத்தலாம், இந்த காலை உணவு கிட்டத்தட்ட சற்றப்போ ஒரு மாணவனுக்கு 11 ரூபா 50 பைசா தான் தராங்க சற்றப்ப. அது இன்னைக்கு ஒரு மேகி பாக்கெட்டே 10 ரூபா கிட்டத்தட்ட விற்கிது. அதுக்கப்புறமேட்டு உப்புமா, கோதுமை உப்புமா, ரவா உப்புமா, இந்த உப்புமால இருந்து எனக்கு எங்க குழந்தைகள் விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரியல. அதனால அந்த காலை உணவு ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் அறுசுவை நிறைந்தவங்க எப்படி மாற்றலாம். அதே மாதிரி எல்லாரும் நீதி கட்சி உணவு கொண்டு வந்தது, காமராஜர் ஆட்சி அது மதிய உணவு ஆக்கியது, கலைஞர் ஐயா அவர்கள் இதுல முட்டை கொண்டு வந்தார், புரட்சி தலைவர் சத்துணவாயை மாற்றினார், அம்மா அவர்கள் வாரந்தோறும் முட்டை கொண்டு வந்தாங்க, பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது, மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போடலாமே என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அது பல துறைகள் சம்பந்தப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை குறித்து பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார். செந்தில் பாலாஜி போய் ஐயா இந்த மாதிரி பிரியாணி ஓடுறதுக்கு யோசிக்காமலாம் அப்படி சொன்னோன்னா அடப்பாங்க, நீங்க அவங்களுக்கு எங்க மேல கேஸை போடுறதுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. பாருங்க, இப்போ 2 கேஸை போட்டிருக்கா, நாங்கள் வாட்டுக்கு போய் ஆஜராகி போய் அப்பீலாகி வெளியில் வந்துருவோம்ல. கேஸு போடுறதுலேயே குறியா இருக்காங்க, பிரியாணி எங்கே ஓட போறாங்க. எனக்குன்னு மட்டும் இல்லை, பார்ப்பீங்க கொஞ்ச நாளாக உதாரணத்துக்கு எங்களுடைய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நேரண்ணன், வேலண்ணன் உள்ளிட்ட பல மூத்த அமைச்சர்கள் மீதும் பல்வேறு தரப்பினர் மீதும் புகார்கள் பெறுவதில் அந்த அரசு ரொம்ப முனைப்பாக இருக்குது. ரொம்ப நாள் பார்ப்போம் எப்படி போகுது என்னன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒன்று தெளிவாக சொல்கிறேன், மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அதனால எந்த வழக்காக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, நாங்கள் நேராக நின்று தைரியமாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கோம். அதைத்தான் எங்களுடைய கழக தலைவர், எங்களுடைய போட்டுதலுக்குரிய மாண்புமிகு தளபதி அவர்கள் எங்களை உருவாக்கியிருக்காங்க. அதுபடிதான் நாங்கள் நெஞ்சுரத்தோட நிற்போம். சந்திப்போம் சார், சோதனைகள் சந்திச்சு தானே ஆகணும்.
தைரியமாக சந்திப்போம், சோதனைகளை எதிர்கொள்வோம், சோதனையில் வெற்றி பெற்று வருவோம். ஐயா ஒரு கேஸை போட்டாங்க, நாங்கள் அங்கங்கே போய் அமலாக்கத்துறை அது இதுன்னு போய் எல்லாத்தையும் அதை அப்படியே கிளியர் பண்ணி ரவுண்டு இப்படி கொண்டு வரோம். பழையபடியும் அதே மாதிரி ஒரு கேஸை போட்டிருக்காங்க. அது என்ன தெரியல, அது அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னமோ நினைக்காங்க, அது என்ன நினைக்காங்கன்னு எனக்கு புரியுது, உங்களுக்கு புரிஞ்சா ஓகேங்க. இல்லை, டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட வழக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இடி வழக்கு அது சம்மந்தமாக சோதனைகள் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே இப்போ தமிழ்நாடு அரசு தம் காவல்துறை இந்த மாதிரி ஒரு வழக்கை பதிவு செய்ததாக சொல்லியிருக்காங்க. இனி நான் சட்ட வல்லுநர் எங்களுடைய மூத்த வழக்கறிஞரோட கலந்து பேசி இது குறித்து அடுத்த கட்ட நகர்வு குறித்து முடிவெடுக்கலாம். அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அண்ணாச்சி எடப்பாடி அண்ணாச்சி எங்கே இருக்காருன்னு தெரியலையேன்னு பார்த்தா எடப்பாடி ஊர்லேயே இருக்காராமா. என்னன்னு கேட்டால் முதல்ல எங்கள் ஏரியாவில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து பேசி முடிவு பண்ணணும்னு உள்ளூர்காரெல்லாம் கொண்டு பேசிட்டு இருக்கார். சடக்குன்னு மைக்கை நிட்டோன்னு, தம்பி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம், பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வருவோம்ல, அதுக்குள்ளே என் மைக்கை கொண்டு போங்க அப்படின்னு டீ காப்பி டிஃபன் சாப்பிட்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஐயாவுடைய சிலையை திறக்கிறதுக்கு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஐயா போய் திறந்து வைக்கிறார். அப்படியே பூவா கொட்டுது. பார்த்தா வீரவாண்டி ஐயா கொட்டுறாரு. பழையபடி விட்டு செத்துட்டாங்க எப்படி அப்படின்னு எல்லாரும் கேட்காங்க. ஆனா அந்த பூ தூவுகிற பொழுது இருக்கக்கூடிய அந்த கேப்பு தான் கொஞ்சம் நெருடுதுங்காக. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் மூத்த தலைவர் ஒருத்தர் உதயநிதி ஐயாட்ட, ஐயா குதிரை பேரை நடக்கு இருக்கு அப்படின்னு கேட்டவொடனே சொல்றாரு, நாங்கள் நல்லகண்ண ஐயாவுக்காக தகைசால் தமிழர் விருது கொடுத்து அந்த மாண்புமிக்க மனிதருக்கு நாங்கள் மரியாதை செலுத்துறதுக்காக ஒன்று கூடியிருக்கோம். இங்கே நீங்கள் பழையபடியும் குதிரை வேற நடக்குது, அது நடக்குது, எங்கிட்ட கேட்டால் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், அங்கே போய் கேளுங்கார். இந்த நிகழ்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் இளைஞரணி செயலாளர் வருகிறார். தோழர் வீரபாண்டியன் அவர்களும் வருகிறார். பல்வேறு இடங்கள்லேருந்து தொலைபேசி அழைப்புகள், விசாரிப்புகள். ரொம்ப பாலிஸ்டாக சொன்னார், ஏதாவது உள்ளர்த்தம் இருக்குதா அப்படின்னு. என்கிட்ட வந்தோடனே ஓப்பனாகவே சொன்னார். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் குதிரை பேரை நடத்துறீங்களா நாளைக்கு நிகழ்ச்சியில் அப்படின்னு. உண்மையாகவே குதிரை பேரை எங்கே நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், வந்ததுக்கு என்னை விட உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இங்கே தோழர் வீரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார். வந்தோடனே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். தலைவர் எப்படி இருக்கிறாங்க, தந்தையார் எப்படி இருக்காங்கன்னு கேட்டார். அவர் குறிப்பிட்டது போல எப்பொழுதும் போல தோழமை உணர்வோடு தான் இங்கே அவர் வந்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். ஏன்னா அவர் சொன்னது மாதிரி தமிழர் உரிமை, தமிழ்நாட்டு உரிமை, அதற்கு எதிராக என்ன நடந்தாலும் திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் என்றைக்கும் ஓரணியில் கைகோர்த்து களத்தில் நிற்கும். அப்படியே ஒரு பெரிய உண்மையை சொல்றார் நல்லகண்ண ஐயா. மிக தீவிரமான ஒரு அற்புதமான போராட்ட வடிவத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு போராடி. அவரோட நிற்கிற பொழுது நமக்கு எல்லாம் அப்படியே நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர் கூட நிற்கலாம்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் 4 ரீல்ஸ் நறுக்குன்னு போட்டிங்கன்னா நீங்கள் வார்டு மெம்பர், 8 ரீல்ஸ் போட்டிங்கன்னா கவுன்சிலர், 16 ரீல்ஸ் போட்டிங்கன்னா நீங்களே முடிவு பிடிக்கோங்க. தோழர் நல்லகண்ண அவர்களுக்கு சிலை அமைச்சிருக்கிறது மூலமாக இன்றைக்கு இந்த சமூகம் உண்மையிலே யாரை நாம கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த அமைப்பினர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதை ஏன் சொல்றேன், இன்னைக்கு மக்களுக்கான களப்போராளிகளை கொண்டாடுறதை விட இன்ஸ்டாகிராமில் செல்போனில் ரீல்ஸ் எடுக்கிற போராளிகளை தான் இன்னைக்கு சமுதாயம் அதிகமாக கொண்டாடிட்டு இருக்கு. ஆனால் போராடினா எதுவும் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பியவர் ஐயா நல்லகண்ண அவர்கள். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சமீபத்தில் நடந்த பாலன் இல்லத்தில் நடந்த டெல்லியில் நடந்த நீட் விலக்கு போராட்டம். டெல்லியில் நடந்த போராட்டம், அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்தியா முழுக்க இளைஞர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனால் நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது
தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. என்னைக்கு நீட் முதலா வந்துச்சோ அன்னையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து கொண்டுதான் இருக்கின்றது. தப்புன்னு கேட்டாங்க, ஐயா அங்கிட்டு கேமராவை திருப்புறம் அங்கே நிற்கிய விஜய் ஐயா கூட, இங்கிட்டு கேமரா திருப்புறம் இங்கே நிற்கிய இவங்க கூட, என்ன கணக்கு? ஏதாவது பழையபடியும் ஜனநாயகம் தலைக்கணும்னா கம்யூனிஸ்ட் எல்லா இடத்துலையும் நிற்கும். ஜனநாயகத்தை காப்பாற்றுவது தான் கம்யூனிஸ்டோட வேலை, போங்க அப்படின்னு சுருக்கமாக முடிச்சு விட்டார். எந்த அழுத்தமும் எங்களுக்கு இல்லை. நிலவுகிற சூழலில் எங்கள் கட்சி மக்கள் அளித்த தீர்ப்பிற்காக அந்த இடத்தில் ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது, அது மக்கள் அதிகாரத்தை சிதைத்து விடும். அந்த சூழலை கருத்தில் கொண்டு அமைப்பாக நாங்கள் கூடி அரசியலாக எடுத்த முடிவு, ஜனநாயகத்தை காப்பதற்காக எடுத்த முடிவு. நிலவுகிற சூழலில் நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். அமைச்சரவையிலும் நாங்கள் இடம்பெறவில்லை. இந்த அரசு நிலவுகிற இந்த அரசு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், ஒரு புதிய அரசாக உருவெடுத்திருக்கிறது. ஜனநாயகத்தில் அதை நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். நாட்டு மக்களுக்கு, உழைப்பவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்கிற போது அதை நாங்கள் ஆதரிப்போம். அதில் இடர் வருகிற போது, பிழை வருகிற போது அதை நாங்கள் எதிர்த்து சமரசம் இல்லாமல் குரல் எழுப்புவோம். அதாவது வெறும் 35 ரூபா கூலிக்கு டெய்லி போற ஒரு அம்மாட்ட கூப்பிட்டு, இந்தாங்க நீங்க இவ்வளவு கோடி ரூபா பாக்கி வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி, ஒழுங்குமுறையாக கெட்டுங்கன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி என்ன? அனகொண்டாவே பக்கத்தில் நின்ன மாதிரி தானே இருக்கு. அப்படித்தான் திருவள்ளூர் ஒரு அம்மாவுக்கு ஆகிப்போச்சு. போய் பேங்குறவை கேட்டா, ஏமா நீங்க கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிய, இவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிய, ஜிஎஸ்டி கெட்டலை அப்படின்னு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அது யாரோ இவங்க வேலை போடி ஆரம்பிச்சிருக்காங்க, டாக்குமெண்ட்டை திருடி இருக்காங்க. உஷார் அப்புறம் நேரம் உஷாருக்குள்ள போறோம். பைக்கு உஷாரா வச்சிருங்க, சைக்கிளை பூட்டு போட்டு வச்சிருங்க, காரை லாக் பண்ணி வச்சிருங்க. இதெல்லாம் ஓகே. மாட்டை என்னையா பண்றது, கெட்டி தான் போட முடியும். வந்தாங்கல்ல ராத்திரி ஒரு மணிக்கு வண்டி எடுத்துட்டு ஸ்வங்கின்னு வந்தாங்கல்ல, நல்லா 10-15 மாடு படுத்து கிடந்திருக்கு போல் இருக்கு. அதில் ஒரு மாட்டை செலக்ட் பண்ணி சடக்குன்னு தூக்கிட்டு போட்டாங்க. அந்த மாடு கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரூபாய்க்கு மேலே இருக்கு போல் இருக்கு. இப்போ இந்த மாட்டை எப்படி இது பண்றது? ஒருவேளை முன்ன பின்ன அறிமுகமாக தொட்டா மான்றதுக்கு பதிலாக திருடன் கத்துற மாதிரி அந்த மாட்டை பழக்கினா சந்தோஷமா இருக்கும். அவங்க வாங்கன்னு கூப்பிட்டு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. சரி, மனுஷன் ஏதோ தப்பு தண்டா பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா அவர் பண்ணது ஒரு கொடூரமான விஷயம். என்ன கொடூரம்னா, 12வது மாடியில் இருந்திருக்காரு, அங்கே ஒரு பூனை இருந்திருக்கு. அவருக்கு அதை உறுத்தி இருக்கு, எனக்கு இணையா நீ உட்காருவியான்னு. பூனை தள்ளி விட்டாருங்களா 12வது மாடியிலேருந்து. அது 1-2 எப்படியா தப்பிக்கும், அங்கேருந்து என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான், மாட்டிக்கிட்டாரு. ஆமாம், ஏன் இந்த குலவரி? அடுத்த தர்பார் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில். வணக்க மக்களே.